சேர்த்துனா யார் போய் சேர்த்தணும்? அப்புறம் கடைசியா பொதுச் செயலாளருக்கு தான் எல்லா அதிகாரம், அவர் பார்த்து சேர்த்துக்கலாம். அப்புறம் எதுக்கு பேசுற? குடு, லிஸ்ட் கொடு, யார் யார் சேர்றாங்கன்னு சொல்லி லிஸ்ட் கொடு, அவர் சேர்த்துக்குவாரு. சேர்த்தாதான் அவரு விருப்பம். எங்களை ரொம்ப தெளிவாங்க எல்லாம் டிஸ்டர்ப் பண்றாங்க, வேற ஒண்ணும் இல்ல. இந்த கூட்டணியே ஏதாவது வகையில மாறுபட்ட எண்ணத்துல கொண்டு போய் ஜெயிக்காதோ அவரு போயிட்டாரு. ஆமா, மக்களுடைய எண்ணங்களை இப்போ ஒரு முகமா திமுக கூடாது, அதுக்காக அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஓட்டு போடணும். இந்த முடிவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் வந்துட்டாங்க. நீ எத்தனை கூட்டணி எப்படி வேணாலும் வச்சுக்க, எவ்வளவு டிஸ்டர்ப் வேணாலும் பண்ணிக்கோ, என்ன வேணாலும் பண்ணு. மக்கள் தெளிவாயிட்டா தீந்து போச்சு. 2001 திமுக எத்தனை கூட்டணி பெருசு, எல்லா ஜாதி கட்சியும் சேர்த்துனாங்க. ஒரு ஏசி சண்முகத்துக்கு கூப்பிட்டா முதலியார் பூரா ஓட்டு போட்டுவாங்க, ராமதாஸ் சேர்த்துனா வன்னியர் பூரா ஓட்டு போட்டுருவாங்க. அப்படின்னு எல்லா ஜாதி கட்சியும் சேர்த்து எல்லா கட்சியும் சேர்த்து வச்சாரு. என்னாச்சு? ஜனதா தானே ஆட்சி அமைச்சது 2001. அதனால ஒண்ணு நடக்காதுங்க. ஜனங்க நினைச்சா இப்ப ஒரே கேள்வி, ஸ்டாலின் வேணுமா வேண்டாமா? வேணும்னா திமுக ஓட்டு போட போறான், வேண்டாம்னா அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஓட்டு போட போறான். இதுதான், வேற இந்த ஓட்டு பிரிப்பவர்கள் ஓட்டு பிரிக்கிற கணக்கு போட்டுட்டு உட்காந்துக்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காது. சேர்த்தோம் நாங்க. ஆமா, கூட்டணி இல்லாதனால சேர்த்துறோம். அவங்க சேர்த்தது தப்புன்னு சொல்லல, நாங்க அவர் வந்தா கூட்டணி வந்தாங்க சேர்த்துக்கிட்டோம். இப்போ நாங்க கூட்டணி வந்தா சேர்த்துறோம். நாங்க தான் இப்பதான் அதிமுக தலைமை, அப்ப எங்க தலைமையில கூட்டணி, நாங்க யார வேணா சேர்த்தலாம் இருங்க. அப்ப எங்க தலைமையில பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் கூட்டணி, அதுல எங்களுக்கு யாரெல்லாம் சேர்த்துறது எங்களுக்கு உரிமை. இப்ப கூட்டணி வந்து அனைத்து இந்திய அண்ணா திமுக தலைமையில கூட்டணி, அனைத்து இந்திய அண்ணா திமுக தான் முடிவு எடுக்கணும். எங்களுடைய தலைமையில கூட்டணிங்கிற போது அந்த கட்சி சேர்ந்திருந்தது. இப்ப அதிமுக தலைமையில கூட்டணி, அவங்க அதிமுக தலைமை பிடிக்கல வேண்டாங்கிறான், விட்டு அப்புறம் ஒருங்கிணைக்கிறது. அதாரு ஒருங்கிணைப்பா? உனக்கு பிடிச்சாவோ அவங்ககிட்ட, இல்லைன்னா விடு. சும்மா நாங்க இப்படி நோண்டிக்கிட்டு இருக்கிறதுனாலயே எங்களை வச்சுக்கிட்டு அவங்க வேலை பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க. இனிமேல் கிடையாது. யாராவது ஒரு ஆள் வெளியே வரணும் தான் நான் சொல்றேன்.